இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. குரு அருளும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி துவங்குவோம். இந்த பதிவு மூலமாக பகவத்கீதையை எளிமையான தமிழ் விளக்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2, ஸ்லோகம் 72. முதல்ல ஸ்லோகத்தை படிப்போம், அப்புறம் அதுக்குண்டான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்ப்போம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யாம் அந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. இந்த ஸ்லோகம்தான் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் பிராமி ஸ்திதி அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான மிக உயர்ந்த ஹையஸ்ட் நிலையை பற்றி சொல்கிறார். இந்த பிராமி ஸ்திதியை அடைஞ்சவர் வாழ்க்கையில் எந்த ஒரு கலக்கமும் குழப்பமும் பயமும் இல்லாமல் இருக்கலாம். அவர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த பரம்பொருளான இறைவனிடம் இரண்டர கலந்து அந்த நிலையை அடைய பெற்று பிரம்மஞானி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பிரம்மஸ்திதியை அந்தக்காலே என்று சொல்லப்படுகிற அந்திம காலத்தில், தமது கடைசி காலத்தில் அடைஞ்சா கூட அவருக்கு பிரம்ம நிர்வாணம் நிச்சயம் அப்படிங்கிறார் பகவான். இப்போது இந்த ஸ்லோகத்தை இன்னும் சுலபமாக எளிமையாக புரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. இங்கே பகவான் பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிற சொல்ல உபயோகப்படுத்துகிறார். இந்த நிர்வாணம் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். நிர்வாணம் அப்படிங்கிற சொல்லோட மூல வார்த்தை வா அப்படின்னு அர்த்தம். நிர்வாணம் அப்படிங்கிறோட சொல்லோட மூல வார்த்தை வா. வா அப்படின்னா மூவிங், நகர்வது, அசைவது என்று அர்த்தம். அப்போது நிர்வாணா அப்படின்னா அசைவற்றது, சலனம் இல்லாமல் இருக்கிறது, ஸ்டில்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா அந்த பிரம்மன் அப்படிங்கிற இறை நிலையில இருந்து அசங்காமல், இம்மி அளவு கூட நகராமல் ஸ்திரமாக ஸ்டெடியாக இருக்கிறது. இதைத்தான் மகான் பாபுஜி மகராஜ் ஃபர்கட் தைசெல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்னை மறந்து, தன்னுடைய ஐடென்டிட்டி அதாவது அடையாளங்களை மறந்து எப்போதும் அந்த இறை நினைவில் இருக்கிறது தான் ஃபர்கட் தைசெல்ஃப். இதைத்தான் ரமண மகரிஷி நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படிங்கிறார். அதாவது நான்கிற எண்ணமே இல்லாமல், நான்கிற எண்ணமே உதிக்காமல் நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படிங்கிறார். இங்கே நான்கிறது நம்ம ஈகோ, அகங்காரம். இது நாம் நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது. இட் இஸ் மியர்லி அவர் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. நான் இன்னார், இந்த குலம், இந்த ஜாதி, இந்த ஊர், இன்னாருக்கு பிறந்து இந்த தொழில் செய்யும் நான், இல்லை எனக்கு இவ்வளவு சொத்து, காசு, பணம் அப்படின்னு சொல்லி வெளி விஷயங்களில் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறது. இந்த எல்லா செயல்கள் எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்குண்டான பலனையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. என்னால் தான் எல்லாம் நடக்குது, எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அகங்காரத்தில் வாழ்கிறது. இல்லை நான் இந்த உடல் மட்டுமே, இந்த உடலால் கிடைக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாம் என்னை மட்டுமே பாதிக்குது, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறது. இப்போது
நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நிலையில் அதுவாய் உள்ள நிலை அப்படிங்கிறது, அதாவது அந்த அது அப்படிங்கிறது தான் இறைத்தன்மை, கடவுள், பிரம்மன், பிரம்ம நிலை அல்லது டிவைன் ஸ்டேட். இந்த பிரம்ம நிர்வாணம் அப்படிங்கிறது நம்ம மனம், மொழி, பேச்சு, விளக்கம் இதுக்கெல்லாம் எட்டாத, வார்த்தைகளால் விளக்க முடியாத பரமானந்த பேரானந்த பெருநிலை. அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியுங்க. அந்த பெருநிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தவன் தான் நாம, இந்த ஜீவன் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் அதே பிரம்ம நிலையை நம்ம திரும்பவும் நாம் அடைஞ்சோம்னா நம்ம முக்தி அடைகிறோம். இப்போது இந்த பாமர மக்களான நாம் முதல்ல கடவுளை வெளியில் எல்லா இடங்களிலையும் தேடுவோம். அப்புறம் நம்ம சின்சியர் ப்ரேயர்ஸ்னால நமக்கு சரியான குரு கிடச்சி வெளிமுகமாக இருக்கிற நம்மளை உள்முகமாக திருப்பி விடுவார். அடுத்து தினசரி தியானத்தில் ஆழ்ந்து சமாதி நிலையில் நாம் சோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆதி மூலத்தை அல்லது பிரம்ம நிலையை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்படியே ஒவ்வொரு படியாக தாண்டி நம்ம எல்லா ஸ்டேஜையும் தாண்டி போனோம்னா கிடைக்கிறது தான் பிரம்மன். என்னென்ன ஸ்டேஜு? முதல்ல நம்ம ப்ரேயர்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய குரு உபதேசம். இப்போ அந்த குரு சொல்லுவார், அந்த அது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் தான்ப்பா நீ. அதோட மகா வாக்கியம் என்னன்னா தத்துவமசி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. தத்துவமசினா தத் துவம் அசி, அதுதான் நீ அப்படின்னு குரு உபதேசம் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்ச மாத்திரம் நமக்கு நம்ம தியானம் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற அடுத்த மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய நிலையை அடைவோம். அதாவது பிரஜானம் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அச்சீவ்டு த்ரூ மெடிடேஷன். தியானத்தில் நமக்கு கிடைக்கிற விழிப்பு உணர்வு நிலை தான் பிரம்மன் அப்படின்னு நினைக்கிற அடுத்த ஸ்டேஜ். அந்த மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நான் தான் பிரம்மன் அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். சரிங்களா? இப்போ நாலாவது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிறது. இது அடுத்த மகா வாக்கியம். இதில் தியானத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்மானுபவம் தான் பிரம்மானுபவம் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வம் கலுயுதம் பிரம்மம், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்குன்னு நமக்கு கிடைக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம்னா உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களிலுமே இறைவனை காண்பது. இது எல்லாம் மீறி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈசா வாஷ்யம் இதம் சர்வம், அதாவது அந்த சர்வேஸ்வரனான இறைவன் தான் எல்லாம், அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த எல்லா ஸ்டேஜையும் தாண்டி நமக்கு கடைசியாக கிடைக்கிறது தான் இந்த பிரம்மன், பரம்பொருள் அப்படிங்கிற பரமாத்மா மட்டும்தான் இங்கே இருக்காரு, நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் அதுவாக இருக்கக்கூடிய நிலை. இதை தான் பிரம்மஸ்திதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த நதிகள் எல்லாம் ஆறெல்லாம் கடைசியில் கடலில் போய் சேரும், சமுத்திரத்தில் போய் சேரும். அப்படி இந்த கடலில் கலக்கிற நதி இரண்டரை கலந்துரும் இல்லையா? அதாவது அந்த தண்ணி, நதியோட தண்ணி, அந்த ஆற்றோட தண்ணி கடலில் கலந்ததுக்கப்புறம் ஆற்று தண்ணி எது, கடல் தண்ணி எது அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி அந்த சமுத்திரமும் நதியும் கலந்ததுக்கப்புறம் அது ரெண்டும் வேற வேற இல்லை, எது நதி எது சமுத்திரம்னு தெரியாது போயிடும். இதை தான் இந்த பிரம்ம நிர்வாண நிலை. இதுதான் நம்மளோட லட்சியம், குறிக்கோளாக இருக்கணும்னு நம்ம குருமார்களாக சொல்கிறாங்க.
இப்போ இந்த பிரம்மஸ்திதி நம்ம கடைசி காலத்தில் சாகும் தருவாயில் இருக்கும்போது அது அமைஞ்சாலும் அது நமக்கு முக்தி தரும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். முக்தி அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விளையாட்டுல இருந்து விடுதலை கிடச்சி நாம் பரிபூர்ண அமைதியை பெற்று பேரானந்த பெருநிலையில் அந்த இறைவனோட நம்ம ஐக்கியமாறோம். இதுதான் வீடு பேருன்னும் பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் மற்றவங்க உதவி இல்லாமல் எழுந்திருக்க கூட முடியாமல் சிந்தனை செயல் இழந்து எந்த ஞாபகமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பிரம்ம நிர்வாணம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால் நம்ம குரு உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிமிஷம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நொடி தான் நமக்கு கடைசி அந்திம காலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினச்சி நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தியான நிலையில் இருந்தோம்னா நமக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணும் இல்லைங்களா? ரெடி ஆயிட்டிங்களா? நல்லது. நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.